அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் இணையுமா? திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஒருங்கிணைப்பதற்கு இந்த முயற்சி எந்த அளவில் இருக்கிறது? அதற்கு சாத்தியங்கள் இருக்கிறதா சார்? சத்தியம் டிவிக்கு வணக்கம், மாலை வணக்கம். கண்ணன்ஜி வணக்கம். வணக்கம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ எதிர் சட்டமன்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் சட்டமன்ற உறுப்பினர் மாத்திரம் அல்ல, சோ அங்க தலைவரா இருக்க அவர் இந்த கருத்தை சொல்றாரு. சரி, நீங்க பயப்படாதீங்க, இடி எல்லாம் உங்களை ஒண்ணும் பண்ணாது, இன்கம் டாக்ஸ் ஒண்ணும் பண்ணாது. சரி, மத்தியில இருக்கின்ற ஆட்சியில இருக்கின்ற அங்கம் வகிக்கின்ற ஒரு கட்சியினுடைய பிரதிநிதியா இருக்கக்கூடிய ஒருவர் சொல்லுகிறார். இதுல ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு செய்தியா சத்தியம் டிவிக்கு ஒரு பிரேக்கிங் தரேன். நயினார் நாகேந்திரன் பேசல இத. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு அணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அணியை சார்ந்தவர்களே சொல்லி கொடுத்து பேச வைத்திருக்கிறார்கள். அவங்க தரப்புல இருந்து முதல்ல அழைப்பு வந்த மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு வியூகத்தை அவங்க கடைபிடிக்கிறாங்களா சார்? அது மாத்திரம் இல்லைங்க, எல்லாருமே எரிச்சலா இருக்காங்க. இந்த ஒருங்கிணைப்பு ஏற்படல, கட்சி வீணா போகுது, வருங்கால சட்டமன்ற தேர்தல் எல்லாம் ஜெயிக்க முடியாதுன்ற நம்பிக்கை இழந்த பின்னாடி நயினார் நாகேந்திரன் விட்டு இப்படி பேசுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. சரி, இது யாருன்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பக்கத்துல இவங்களும் இந்த வேலையை செய்யறாங்க. புலேந்தர் இன்னொன்னு, இப்போ நயினார் நாகேந்திரன் முதல்ல நாங்க நேரடியா எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசிட்டா இந்த கூட்டணியே முடிவாயிரும் அப்படின்னு சொல்றாரு. இதற்கு ரியாக்ட் பண்றவங்க ரெண்டு பேரும், ஒன்னு கடம்பூர் ராஜனையும் கேட்கறாங்க, ஜெயக்குமார்ட்ட கேட்கறாங்க, அடுத்தால KP முனுசாமிட்டையும் கேட்கறாங்க. இவங்க மூணு பேருமே இந்த பழைய ஒரு வேகத்துல இல்ல அப்படின்னு சொல்லல. இது தேர்தல் கூட்டணி தொடர்பாக அப்போது முடிவு செய்ய வேண்டுங்கிறாரு அவரு, கட்சி தலைமை தான் முடிவு பண்ணுறாரு. இவங்க அது மாதிரி KP முனுசாமியும் லேசானாலே அந்த பிரச்சனையை ரொம்ப ஃபிளேர் அப் பண்ணுவாரு. அவர் கூட அதை நாங்க இப்ப சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. இதேதான் செங்கோட்டையன் சொல்றாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி அண்மையில அளித்த பேட்டியில தேர்தல் நேரத்தில் தான் நாங்க கூட்டணி கொடுத்து பேச முடியும், இப்போதைய கூட்டணி இல்ல அப்படின்னு ஒரு மேலோட்டமா சொல்றதுனால மீண்டும் இந்த கூட்டணி ஏற்படுமா? நீங்க அதிமுக ஒருங்கிணைப்பு குழுல இருக்கிறீங்க, இந்த இரண்டாம் கட்ட தலைவர் கூட நெருங்கி பேசிட்டு இருப்பீங்க, அதனால கேக்குறேன். இங்க ஒரே ஒரு விஷயம் தான் கண்ணன், நீங்க ஒரு பெரிய நியூஸா எடுத்துக்கோங்க. பாரதிய ஜனதா கட்சியோடு பேசி முடித்து தீர்வு காணப்படும், எங்க கொள்கையை ஒத்து போனா, எங்களுடைய கருத்துக்களை ஒத்து போனா அப்படின்னு சொல்லி தஞ்சாவூர்ல இதே பழனிசாமி நிருபர்கள் கேட்டதுக்கு, பிஜேபியோட கூட்டணி கேட்டதுக்கு, அப்ப கேட்டதுக்கு பதில் சொன்னார். கருத்துக்களை ஒத்து போனால் என்னங்க சும்மா கேக்குறீங்க, எங்க கருத்துக்களை ஒத்து போனா எந்த கட்சியா இருந்தா என்னங்கன்னாரு. அதை மாத்திக்கிட்டாரு. தங்கமணியும் வேலுமணியும் என்ன சொல்றாங்களோ அதுதான் நடக்கும். நீங்க அதுல பழனிசாமியால ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க ரெண்டு பேரும் பாரதிய ஜனதா அலையன்ஸ் வேணும்ன்றாங்க. அதுக்காக என்ன பண்றாங்க, நயினார் நாகேந்திரனை விட்டு இத பேச சொல்லுங்கன்னு சொல்லி தூண்டி விடுறாங்க. சில பேர் எதிர்ப்பா இருக்கவங்க தூண்டி விடுறாங்க. அவங்க பாரதிய ஜனதாவை எப்படியாவது கொண்டு வந்துடணும், கூட்டணி கொண்டு வந்துடணும் ட்ரை பண்றாங்க. ஆனா அதே நேரத்துல நீங்க சொன்ன KP முனுசாமி பாருங்க, ஒருத்தர் தான் சீமானை எதிர்த்து பதில் சொல்லியிருக்காரு நேற்று. அது ரொம்ப நான் அதை வரவேற்கிறேன், பாராட்டுறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, சீமான் இந்த அளவுக்கு பேசுறதுக்கு சுதந்திரம் கொடுத்தது தந்தை பெரியார்ன்றாரு. ஆனா அதை பத்தி பழனிசாமி மத்தவங்களும் பேச மாட்டேங்கிறாங்க. உங்க அளவுக்கு அங்க அதிமுக யாருமே பேசல சார். புகழேன் சார், நீங்க தான் அதுக்கு சரியான ஒரு ரியாக்ஷன் கொடுத்தீங்க, சரியான பதில போட்டு. சத்தியம்ல மாத்திரம் பல லட்சம் வியூவர்ஸ் பார்த்தாச்சுங்க. அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, தந்தை பெரியாரை குறை சொல்வோம்னு இந்த மண்ணுக்குரியவனே அல்ல, அதனால நான் அதை விடாம பேசினேன். ரெண்டாவது பிரச்சனை இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இப்ப இந்த பாயிண்ட்ல இந்த கூட்டணியை எப்படியாவது கொண்டு வர வேண்டும் என்பதிலே எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யுதுன்னு மண்டையை பிச்சுட்டு இருக்காரு. ஒரு பக்கம் TV சண்முகம், ஒரு பக்கம் ஜெயக்குமார், ஒரு பக்கம் KP முனுசாமி, இவர்கள் வேண்டான்றாங்க. சரி, இன்னொரு பக்கம் தங்கமணியும் வேலுமணியும் வேணும்ன்றாங்க. சரி.